வந்து இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஜஃப்ரினோட அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி தான் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியோட நேம் வந்து சுட்ட நெத்திலி. ஸோ நெத்திலியை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்பைசியான டிஷ்ஷு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து அரைச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் அது ஒரு 5-6 போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகா காரத்துக்கு தக்கன, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் அரைக்கிறதுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் அவங்க சொல்லலை, பட் நான் நல்லாயிருக்கும்னு போடுறேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் புளி. ஸோ புளி என்கிட்ட புளி பேஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். புளி, உப்பு, மிளகா எல்லாமே. அதுக்கப்புறம் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் போடுறேன். சோம்பு இருந்தால் சோம்பு போட்டுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி சில ஐட்டம் இல்லை, அதனால் அதுக்கு தக்கன நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் உப்பு. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக போடுறேன், அப்புறம் தேவைப்பட்ட போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா. ஸோ இவ்வளோத்தையும் நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரு மாதிரி சதைச்சி எடுத்துகிட்டு வாங்க, கொரப்பாட்டு. ஓகே. ஸோ நம்ம போட்டது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி சதைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நைஸாக அரைக்கக்கூடாது, இப்படி தான் சதைச்சி இருக்கணும். இப்போ வந்து இதை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு, காரம், புளி எல்லாமே தூக்கலாக இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நெத்திலி மீன் வந்து இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுருவோம். ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட நெத்திலி மீன் மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய். ஓகே, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் மேரினேட் பண்ணணுன்னா பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம், அரை மணிக்கூர் வரைக்கும் மேரினேட் பண்ணலாம், பட் அது நெசசரி இல்லை. இப்போ வந்து இதை குக் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டோட்டலாக மறந்துட்டேன். ஆக்சுவலி நம்ம சின்ன வெங்காயம் போட்டோம் தெரியுமா, அது கூடயே வந்து நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணணும். ஸோ எப்படி மறந்தேனே தெரில. இதில் தேங்காய் வந்து இம்பார்ட்டண்ட். அதனால் இப்போ நான் தேங்காய் வந்து ஒரு வரமிளகா போட்டு க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு. இந்த அளவு நெத்திலிக்கு கொரவாட்டு தேங்காய் போதும். ஓகே. ஸோ நல்லா அதையும் கொரப்பாக அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எப்படியும் மிக்ஸ் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து அந்த வெங்காயம்லாம் அரைப்போம்ல, அது கூடயே தேங்காய் போட்டுக்கோங்க. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய். ஓகே. ஸோ இப்போ இதை குக் பண்ணிடலாம். நான் வந்து உங்ககிட்ட இது சுட்ட நெத்திலின்னு சொன்னேன் தெரியுமா. இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து ஆக்சுவலி நான் வந்து பேனில் ஸ்டவ்வில் ஆரம்பிச்சுட்டு அவனில் வந்து குக் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி அவங்க அனுப்பின ரெசிபி அவனில் குக் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து கேஸ்ட் அயர்ன் பேன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே தூக்கி அவனில் வச்சிடலாம். ஸோ எனக்கு வந்து நல்லா ஹாட் ஆகணும் இது. அதனால ஃபஸ்ட்டு நான் வந்து இதை வந்து அடுப்பில் கொஞ்ச நேரம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவனில் வச்சிட போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளோட நெத்திலியை போட்டுருங்க. ஸோ ஒரு லேயரில் நெத்திலி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க. நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் ஆயிரும், அது வந்து அந்த குக் ஆகாது. அதனால் நம்ம இப்போ ஹை ஹீட்டில் நான் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து கரெக்டாக ஒரு போட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் நம்ம அடுப்பில் போட்டுட்டு நீங்கள் உடனே லைட்டாக ஒரு பரட்டிடுங்க. ஏன்னா இது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த நெத்திலியை வந்து ரொம்ப நேரம் திருப்பியெல்லாம் போட முடியாது. ஸோ இப்போ நான் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு நிமிஷம் இதில் குக் ஆகட்டும். இது அப்படியே தூக்கி அவனில் வச்சிட போகிறேன். 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் குக் ஆனால் போதும். அதுதான் நம்ம சுட்ட நெத்திலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை அப்படியே தூக்கி அவனில் வச்சு போகிறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் நார்மல் அடுப்புலேயே வச்சு குக் பண்ணலாம். 200 டிகிரி செல்சியஸில் 7 நிமிஷம் இருக்குது. ஒரு 7 நிமிஷம் அப்படி நல்லா குக் ஆகட்டும். அது அப்படி கிறிஸ்பியாக ட்ரை ஆகும். ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெத்திலி மீன் வந்து அவனில் 10 நிமிஷம் இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஓகேடா. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு வறுவல் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாட்டு, சிம்பிளாட்டு. ஓகே, ஸோ இல்லாட்டி நம்ம வறுவல்லாம் பண்ணும்போது நெத்திலி ஃப்ரை எல்லாம் பண்ணணும். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சுட்ட நெத்திலி ரெடி.